Praise the Lord. 18ஆம் நாள் உபவாச நாளுக்குள்ளாய் உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். இன்றைக்கான வசனம் சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு எப்பயாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல யாராவது சிக்கா இருக்கும் பொழுது கூட போய் அவங்களோட இருக்கணும்னு இருந்திருக்கிறீங்களா? சாயங்காலத்துல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 to 7, 8 to 9, ஒரு 9 மணி வரைக்கும் உற்சாகமா இருப்போம். அங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், கலகலன்னு பேசுவோம். அந்த 9 மணிக்கு மேல அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கொஞ்சம் யோசிப்போம். நிறைய பேர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த 9 to பாருங்க ஒரு 12 மணி யாராவது இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நிறைய பேரால இருக்க முடியாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் கூட இருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த தூக்கத்தை அடக்கவே முடியாது. அதற்கு பிறகு பாருங்க 2 to 4 யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல கூட, கடைசி நேரங்கள்ல கூட நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு நிழலா இருக்கிறார். நான் தூங்கி விழிக்கும் பொழுது இன்னும் நீர் என்ன அண்டையில் இருக்கிறீ அப்படின்னு கூட தாவீது சொல்றாரு. கடைசி மணி நேரத்துல யாருமே காப்பாற்ற முடியாதுன்ற நேரத்துல கூட கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டு நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.